வணக்கம் மக்களே, நான் உங்கள் நியாஸ். இப்போ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, பெனாங்கிலே டாலஸ்ட் பில்டிங் த டாப்புக்கு தான் வந்திருக்கோம். ஸோ உள்ளே என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்குது அண்ட் என்னென்ன நம்ம பண்ண போகிறோம், நம்ம ஸ்கை வாக் பண்ண போகிறோம் அண்ட் ஜுராசிக் பார்க் பார்க்க போகிறோம். ஸோ ஜுராசிக் பார்க்லாம் நான் இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணலை, அதை வந்து நான் தனி வீடியோவாக போடுறேன். இட்ஸ் அ பிக்கஸ்ட் வீடியோ. அண்ட் உள்ளே என்னென்ன இருக்குது, இந்த டாலஸ்ட் பில்டிங் ஹைட்டில் போயிட்டு நம்ம வந்து நடக்க போகிறோம், அதெல்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. உள்ள என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. பெனாங்கிலே இதுதான் ஹையஸ்ட் பில்டிங். ஸோ அதுக்கு நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம உள்ளே போக போகிறோம். அங்கே பார்த்தீங்களா, ஏஆர் ரஹ்மான் வேர்ல்டு ஃபுல்லாக ஃபேமஸ்ன்ற மாதிரி அந்த போர்டில் ஏஆர் ரஹ்மானுடைய வீடியோஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம பெனாங் ஜார்ஜ் டவுனில் தான் இருக்கோம். இந்த ரைட் சைடில் இருக்க டாப் தான் அந்த ஹையஸ்ட் பில்டிங் இன் பெனாங். ஸோ அதுக்குள்ளே நம்ம போகணுன்னா நம்ம டிக்கெட் எடுத்து போகணும். நம்ம ஒரு காசுக்கு ஒரு அரௌண்டு 1800 அந்த மாதிரி வரும். நம்ம மேலே போகிறதுக்கு 1500 to 1800 வரும். ஸோ நம்ம அதுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். உள்ள அட்மாஸ்பியர் வேறு லெவலில் இருக்கும். அண்டு நம்ம போகிறது பார்த்திங்கன்னா 68th floor மேலே போக போகிறோம். இப்போ அந்த ரோடு தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அந்த பெனாங் ரோட்டில் தான் நம்ம போயிட்டுருக்கோம், ஜார்ஜ் டவுனில் போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் டாப்பை ரீச் பண்ண போகிறோம். டாப் பார்க்கிங் வந்துருச்சு. இந்த ரைட் சைடில் தான் அதோடைய பார்க்கிங். இந்த ரைட் கட் பண்ணிங்கன்னா வந்து அந்த டாப்போடைய பில்டிங் உங்களுக்கு தெரியும். பில்டிங் என்னால் அவுட் சைட்லேருந்து நான் ஃபஸ்ட்டு ஷோ பண்ண அந்த பில்டிங் தான் டாப். பார்க்குறதுக்கு சின்னதாக தெரியும், பட் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா அது ரொம்ப பெருசு. இங்கேருந்து பார்க்கும்போது அது ரொம்ப பெருசு. நீங்கள் கூகுளில் அடிச்சிங்கன்னா தெரியும். பெனாங்கிலே டாலஸ்ட் பில்டிங் த டாப் தான், அதனால தான் அது பேரே டாப். ஸோ அங்கே தான் நம்ம வந்திருக்கோம். பார்க்கிங் ரீச் ஆகிட்டோம். நம்ம உள்ளே போக போகிறோம். உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ இந்த டவர் இங்கே அந்த ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி தான் நம்ம மேலே நிற்க போகிறோம். அந்த ஜுராசிக் பார்க் நம்ம பார்க்க போகிறோம். அண்டு அக்வாரியம் இருக்குது, அக்வாரியமை பார்க்க போகிறோம். நம்ம உள்ளே போயிட்டுருக்கோம். உள்ளே போயிட்டு நம்ம வந்து ரிசப்ஷனுக்கு போய் நம்ம டிக்கெட் எடுக்கணும். ஸோ எல்லோரும் செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பில்டிங் தான், இதுதான் உள்ள. அண்ட் இங்கே நிறைய மலேசியாவை பொறுத்த வரைக்கும் நிறையா தமிழ் பீப்புள் தான் வந்து மலேசியாவை வாழ வச்சாங்க. ஸோ அதை மலேசியா கவர்மெண்ட் மறக்கலை. அதனால் எங்கே ஒர்க்கிங் போனாலும் எங்கே கேட்டிங்கனாலும் பாருங்கள், இங்கே ஒரு தமிழ் லேடி அண்ட் மலாய் லேடி அண்ட் 2 பேருமே இருக்காங்க. இப்போ நம்ம டிக்கெட்டை நம்ம பார்க்க போகிறோம். டிக்கெட் ப்ரைஸை செக் பண்ண போகிறோம். அரௌண்ட் இப்போ காம்போ ஆஃபர் மாதிரி வச்சுருக்காங்க. தனித்தனியாக எடுத்தால் பார்த்தீங்கன்னா அண்டு ரூஃப் டாப்புக்கு போகிறதுக்கு 70 RM வரும். அண்ட் ஜுராசிக் பார்க்கு 50 வரும். அக்வாரியமுக்கு 50, 60 சம்திங் லைக் தட் வரும். ஆனால் மொத்தமே இப்போ ஆஃபர் மாதிரி போட்டிருக்காங்க. 80 ரிங்கட்டுக்கு நம்ம மேலே போக போகிறோம். நம்ம ஒரு காசுக்கு ஒரு 1500 லைக் தட் வரும். அண்ட் வித் டேக்ஸா வித்தவுட் டேக்ஸான்னு எனக்கு தெரியல. ஸோ ஓகே, 1700 வச்சுக்கோங்களேன் டேக்ஸோடு சேர்த்து. ஸோ திஸ் இஸ் த பிளேஸ் நம்ம செக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ திஸ் இஸ் த ஆஃபர் 1700 கிட்ட வருது. பார்த்தீங்களா, அங்கே நின்று தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். மேலே பாருங்கள், ரூஃபை பாருங்கள், டைனோசரஸ் வியூ வச்சுருக்காங்க பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ். இந்த இடமே நல்லாயிருக்கும். இன்றைக்கி ஃபுல்லாக ஃபன்னாக போகுது டேஸ். அண்ட் என்ஜாய்மெண்ட்டோடு நான் உள்ளே வந்திருக்கேன். இந்த ஆள் தான் வந்து பார்த்திங்கன்னா, இவர் தான் வந்து வேர்ல்டு ஹையஸ்ட்டு டாலஸ்ட் மேன். ஸோ அவருடைய ஃபோட்டோ, அவருடைய ஹிஸ்ட்ரி வச்சுருக்காங்க. டைனோசர் போது ஆய் மச்சான் மம்மி அந்த மாதிரி. ஸோ ஆக்சுவலி நம்மளை வச்சு ஒரு படம் எடுக்கலான்னு நினைக்கிறேன். டைனோசர்லாம் இருக்குது. நான் ஜுராசிக் பார்க்குன்னு ஒரு படம் எடுக்கலான்னு பார்க்குறேன். அட்மாஸ்பியர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பெனாங்கோடைய டாப் பிரதர். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மை சேனல். கீப் இன் டச். டோன்ட் ஸ்கிப் த வீடியோ. யூ ஹாவ் டு see the full video. தென் ஒன்லி உங்களுக்கு வந்து அது புரியும். உள்ளே என்னென்ன இருக்குது எல்லாத்தையும் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ நான் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா ஷோ பண்ணிட்டு வரேன். இட்ஸ் அ பெரிய பில்டிங். லாட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் உள்ளே இருக்குது. அதை தான் நான் உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கேன். அண்ட் இங்கே ஒரு டிக்கெட் கவுண்டர் இருக்குது. ஸோ அங்கே ஒரு டிக்கெட் கவுண்டர், இங்கே ஒரு டிக்கெட் கவுண்டர். டிஃப்ரெண்ட்டான பிளேசஸ். ஏன்னா நிறைய க்ரௌட்ஸ் வரதுனால பிரித்து வச்சுருக்காங்க டிக்கெட் கவுண்டர்ஸ். எவ்ரிவேர் டிக்கெட் கவுண்டர்ஸ் க்ரௌடை குறைக்கிறதுக்காக. நிறைய பீப்புள் இங்கே வராங்க, நிறைய மக்கள் வராங்க.
ஸ்கை வாக், மெயினாக அந்த ஸ்கை வாக் பண்ணுறதுக்கு நம்ம அந்த ஸ்கை வாக் தான் பண்ண போகிறோம். அவ்வளோ ஹைட்டில் கிளாஸில் நடக்க போகிறோம். அண்ட் அவுட் சைடில் நடக்க போகிறேன், ரோப் கட்டிட்டு அவுட் சைட்லேயும் நடக்க போகிறேன் நான். ஸோ 2 ஆக்டிவிட்டீஸ் தான் நான் பண்ண போகிறேன். அதை நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. அவ்வளோ ஹைட்டில் அவுட் சைடில் நான் நடக்க போகிறேன். கொடையிடி குமார், ஹைட்டை பார்த்தா எனக்கு பயம். இதெல்லாம் நம்ம அகராதிலேயே கிடையாது. அதனால் சாவு என்றைக்கு இருந்தாலும் வரதான் போகுது. அது விளையாடி என்னென்ன பண்ணணுமோ பண்ணி முடிச்சிடணும். என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ண முடியுமோ பண்ணி முடிச்சிடணும். நான் சொல்கிறது பேடான ஆக்டிவிட்டீஸ் இல்லை. ஸோ இந்த மாதிரி த்ரில்லிங்கான ஆக்டிவிட்டீஸ். ஸோ கைஸ், ஸ்டே டியூன் கைஸ். இது ஜுராசிக் பார்க். இதை நம்ம வந்து அடுத்த வீடியோவில் நான் காட்டுறேன். ஸோ அதுக்காக மக்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஜுராசிக் பார்க்குடைய வீடியோஸை நான் ஃபுல்லாக எடுக்க முடியல. ஏன்னா பட் நிறையா உள்ள ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. நான் வந்து அதை கொஞ்சம் ஷார்ட்டாக நான் உங்களுக்கு வீடியோ மாதிரி கொடுக்குறேன். த விண்டோ ஆஃப் த டாப் வந்துட்டோம் பிரதர். விண்டோ ஆஃப் த டாப் நம்ம இப்போ வந்து 68, 65 வந்து அப்சர்வேட்டிவ் பார்க். இது வாட் இஸ் த நேம் இஸ் தட் அப்சர்வேட்டிவ் பார்க் ஐ திங்க். யா 68 வந்து நாங்கள் ஸ்கை வாக் இருக்குது. பார்த்தீங்களா, சூப்பர்மேனா ஸ்பைடர்மேனான்னு தெரியலையா. ஸ்பைடர்மேன் கிடையாது ஆக்சுவலி, பேட்மேனா சூப்பர்மேனா ஐ டோன்ட் நோ. சூப்பர்மேன் ஐ திங்க். இப்போ நம்ம மேலே போயிட்டுருக்கோம். ஸோ லெவல் ஆஃப் 68, அந்த டாப்பில் போய் நம்ம நடக்க போகிறோம். நல்லா நம்ம துபாயில் எப்படி புர்ஜ் கலீஃபாவோ இங்கே டாப் அப்படின்னு சொல்லலாம். பெனாங்கோடைய ஐலாண்டில் ஒரு டாப். அங்கேருந்து நீங்கள் சுற்றி நீங்கள் வந்து கடலை பார்க்க போகிறீங்க. அந்த ஐலாண்ட்லேருந்து பார்த்தா மொத்த சிட்டியும் தெரியும். ஸோ ஐலாண்ட், கடலுக்கு நடுவில் ஒரு தீவு, அந்த தீவில் தான் இருக்கும். இங்கே பாருங்கள், நிறையா ஸ்டாச்சூஸ் வச்சுருக்காங்க. ஸோ ஹாலிவுட். அண்ட் இப்போ லிஃப்டில் போயிட்டுருக்கோம். நம்ம 65 ஃப்ளோர் போக போகிறோம். 65 or 66 போயிட்டுருக்கோம். லிஃப்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். லிஃப்ட்டுக்குள்ளேயே டிவி, உங்களுக்கு டெலிவிஷன் நாலா பக்கம். ஸோ அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த அட்மாஸ்பியர், அந்த டாப்போடைய அட்மாஸ்பியரை அதில் காட்டிக்கிட்டு இருக்காங்க. டாப்லேருந்து நீங்கள் எப்படி வியூ பண்ணலான்றது உங்களுக்கு லிஃப்ட்லேயே காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எவ்ரிவேர் டெலிவிஷன். ஸோ என்ஜாய்மெண்ட், லாட் ஆஃப் என்ஜாய்மெண்ட் இன்சைட். நம்ம கொடுத்த காசுக்கு இது ரொம்ப ஒர்த்துன்னு நினைக்கிறேன் நான். அண்ட் நான் நிறையா இருக்குன்னு நினச்சேன். ஓகே, 1700, 1800 இட்ஸ் ஓகே. துபாய் புர்ஜ் கலீஃபானா 150, அரௌண்டு 3500, 4000 வரும். இங்கே பார்த்தீங்கன்னா 1800 முடிஞ்சு. அண்டு நம்ம போயிட்டுருக்கோம், மேலே போயிட்டுருக்கோம். 59 போயிட்டோம் பிரதர், 59 போயிட்டோம். 60 அண்டு 61, 65. ஓகே, லிஃப்ட் ஓப்பன் ஆயிடுச்சு. வெளியே போகிறோம். வணக்கம். அங்கே எல்லோரும் சல்யூட் அடித்து நம்மளை வரவேற்கிறாங்க. அண்டு இப்படி ரைட்டில் போக சொல்கிறாங்க. ஸோ நம்ம ரைட்டில் போகிறோம், உள்ளே போகிறோம். என்ன இருக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எல்லா இடமே நல்லா இருக்குது, எல்லா இடமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ அந்த வியூவை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ நம்ம உள்ளே போயிட்டுருக்கோம். இதுதான் வந்து த மேக்கிங் ஆஃப் த டாப். இதுக்குள்ளே ஒரு டிவி இருக்கும். ஸோ உள்ளே போனால் நம்ம இதை க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ இங்கே பாருங்கள், அந்த டிவியை சடனாக டோரை க்ளோஸ் பண்ணி டிவியை ஓப்பன் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் நடக்க போகுது. இதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஓகே, வெளியே போக முடியாமல் லாக் பண்ணிட்டானுங்க நம்மளை. என்னடா காட்ட போகிறீங்க அப்படின்னு பார்க்கும்போது டாப்போடைய வீடியோஸ் உங்களுக்கு வருது. திஸ் இஸ் த டாப் கொம்தார் பெனாங். ஸோ அந்த டாப்போட வீடியோஸ் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஐலாண்டு எப்படி இருக்குது பாருங்கள். ஐலாண்டுடைய ரோட்ஸ், ஐலாண்டுடைய ஹோம்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் பாருங்கள். ஸோ இது எப்போ வந்து எப்படி இருக்குது பாருங்கள். இந்த ஐலாண்டுக்குள்ளே தான் நான் இருக்கேன். அண்டு இந்த ஐலாண்டில் தான் வந்து நம்ம வந்து ஸ்டே பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ. ஸோ அந்த ஐலாண்டை சுற்றி பார்க்குறதுக்கு எனக்கு இன்னும் நிறையா டைம் வேணும். ஸோ அதனால் நான் ரொம்ப நாள் இங்கே கோயிங் டு ஸ்டே பண்ண போகிறேன். இந்த ஐலாண்டை சுற்றி பார்த்து முடித்ததுக்கப்புறம் நான் இங்கேருந்து திரும்பி அடுத்த பிளேஸுக்கு போகிறேன். ஸோ இவர் தான் அதை பில்ட் பண்ணார்னு நினைக்கிறேன். ஸோ ஹீ இஸ் அ மலேசியா கிங், பாசிட்டிவாக நினைக்கிறேன், ஓல்டு கிங். ஸோ அந்த டாப் எப்படி பில்ட் பண்ணியிருக்காங்க, அந்த பில்டிங்கை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க.
அண்ட் ஸோ அதோடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை தான் உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ ஹைட்டில் இங்கே பாருங்கள் சிட்டி. ஸோ இந்த இடத்துக்கு தான், இந்த டாப்புக்கு தான் போக போகிறோம். தட்ஸ் நேம் கால் டாப். ஓகே, அதுதான் பில்டிங். அந்த ரைட் சைடில் இதுதான் பில்டிங். ஸோ இது கட்டினப்போ உங்களுக்கு எடுத்தது, கட்டிகிட்டு இருக்கும் போது எடுத்தது. நீங்கள் பாருங்கள் அது. ஸோ இந்த ஹைட்லேருந்து நம்ம வாக் பண்ண போகிறோம். ஸோ அங்கே ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, அங்கே நம்ம சாப்பிட போகிறோம். அண்டு இது ரொம்ப பெரிய வீடியோ தான், பட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கணும்னு நம்புகிறேன். ஸோ அச்சீவ் நியூ ஹைட்ஸ். ஸோ அதோடைய டீட்டெயில்ஸ் பாருங்கள். 65 ஸ்ட்ரோஸ் அண்ட் 68 ஸ்ட்ரோஸ். See, great entertainment, good fun. The top of the Penang. And see, this is the island. எப்படி இருக்கு பாருங்கள் இந்த ஐலாண்டு. இதில் என்ன நான் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் முடிச்சோன்னா அந்த ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு பின்னாடி நீங்கள் ஐலாண்டை பார்க்கலாம். அதுதான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஓப்பன் த ஸ்க்ரீன்ரா பண்ணாம பாருங்க. ஓப்பனு தெரியுது ஐலாண்ட். திஸ் இஸ் த ஐலாண்ட் பிரதர். பெனாங் ஐலாண்டில் தான் இருக்கும். எவ்வளோ பியூட்டிஃபுல்லான பிளேஸ் பாருங்கள். இந்த பெனாங் ஐலாண்டுக்கு கண்டிப்பாக வாங்க, நீங்கள் எல்லோரும் விசிட் பண்ணுங்கள். சச் அ ஒண்டர்ஃபுல் பிளேஸ். ஸோ இதை பற்றி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இதில் நான் இங்கே எவ்வளோ இடங்கள் இருக்குது. அடுத்து நம்ம போக போகிறது பெனாங் ஹில்ஸுக்கு போக போகிறோம். அடுத்து பத்துஃப்ரிங்க்கு போக போகிறோம். எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ஸ்டே டியூனாக இருங்க. எல்லாத்தையும் நான் அப்டேட் பண்ணுறேங்க. ஷிப்ஸ் எல்லாம் போது பாருங்கள், ஹோம்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ நான் இருக்கிற என்னுடைய வீடும் வந்து இந்த ஹைட்டில் தான் இருக்கும். இந்த ஹைட்டில் இல்லை, பட் இதை விட கொஞ்சம் கம்மி. பட் ஆனால் வியூஸ் இப்படி தான் பார்க்க முடியும். ஆக்சுவலி நான் இருக்கிறது பார்த்திங்கன்னா 35th ஃப்ளோர். ஸோ அந்த மாதிரி ஹைட்டான பில்டிங்கில் இருக்கேன். ஸோ அங்கேருந்து நம்ம வந்து வியூஸை கிளியராக பார்க்கலாம். ஸோ இப்போ நாங்கள் ஐலாண்டை பார்த்துட்ருக்கீங்க. இங்கே என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பெனாங் இஸ் அ ஃபுட் பேலஸ்ன்னு சொல்லுவாங்க. அண்ட் பியூட்டிஃபுல் பிளேஸ். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் வேறு லெவலில் வச்சுருக்காங்க. ஸோ மலேசியான்னு எடுத்திங்கனாலே மலேசியா எவ்ரிவேர் பியூட்டிஃபுல் பார்த்தா, எவ்ரிவேர். தட்ஸ் வை லாட் ஆஃப் பீப்புள்ஸ் கம்மிங் ஃபார் விசிட்டிங். அண்டு பார்த்துட்ருக்கீங்க. இப்போ நம்ம உள்ளே போகிறோம். உள்ளே போயிட்டு அதாவது ஒரு கண்ணாடியில் நடப்போன்னு சொன்னனே, ஸோ அதை தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. அந்த கண்ணாடி எங்கே அப்படின்னு பார்க்குறீங்களா? ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும். அந்த ரைட்டில் இருக்கும். ஸோ அங்கே தான் நடக்க போகிறோம். ஸோ அங்கே படுத்துக்கிடுத்தெல்லாம் ஃபோட்டோ எடுக்க போகிறோம். படுத்து புரண்டு ஆல்ரெடி அங்கே எடுத்துக்கிட்டு நிறையா பேர் வந்து உள்ளே இறங்குறதுக்கு, அதில் கால் வைக்கிறது. நம்ம இந்த அவுட் சைட்லேயும் நடக்க போகிறோம். இந்த ரோப்பை பிடிச்சிட்டு நம்ம நடக்க போகிறோம். அதையும் பார்க்க போகிறீங்க. இவ்வளோ ஹைட்டில் அந்த ரோப்பை பிடிச்சிட்டு நான் நடக்க போகிறேன். அதையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அடுத்து தெரியுதுங்களா உங்களுக்கு? வியூ தெரியுதா? ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம டாப்பில் இருக்கோம் பிரதர். அங்கே பாருங்கள், கீழே தெரியுதா எவ்வளோ ஹைட்டில் இருக்கோன்ட்டு? ஓகே, எவ்வளோ ஹைட்டில் இருக்கான்னு பாருங்கள். நம்ம அந்த கிளாஸில் தான் நடந்துகிட்ருக்கோம். அந்த கிளாஸை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ கீழே பார்த்தீங்களா, மொத்த பெனாங் வேர்ல்டே தெரியுது பாருங்கள். ஸோ அவ்வளோ ஹைட்டில் இருக்கும். 68th ஃப்ளோருன்றது வந்து இஸ் நாட் அ நார்மல் ஹைட், யூ நோ தட். ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இங்கே வரவங்க பார்த்தீங்கன்னா, இந்த உமன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிடுக்கிடுன்னு காலை ஆட்டிக்கிட்டு நிற்கிறாங்க. ஏன்னா இறங்கிறதுக்கு பயப்படுறாங்க. ஸோ சம் பீப்புள்ஸ், நாட் எவ்ரி ஒன், தைரியமான கேர்ள்ஸ் வந்து நடக்கிறாங்க. அண்டு சில கேர்ள்ஸுன்ற கொஞ்சம் ஃபியர் பண்ணப்பட தான் செய்வாங்க. ஸோ உடச்சிட்டு விழுந்துச்சுன்னா நம்ம ஒரேடியாக போய் சேர வேண்டியதான். ஆனால் நம்பி நிற்கலாம். ஸோ அந்த கிளாஸஸ் அவ்வளோ பவரான கிளாஸ். ஸோ பல பேர் நின்னாலும் சரி, பல பேர் எட்டி உதைச்சாலும் சரி, கல்லை தூக்கி போட்டாலும் சரி, அது உடையாது. ஸோ அதனால தான் வந்து அது என்ன கிளாஸுன்னு எனக்கு தெரியல. பட்
அதனால தான் நம்ம எல்லா பீப்புள்ஸும் தைரியமாக அது மேலே நிற்கிறாங்க. அண்டு நம்மளும் நிற்கிறோம். அண்டு நம்மளுக்கு பயம்லாம் இல்லை. நம்ம வந்து என்ன சொல்கிறது, அந்த எப்படி அந்த த்ரில்லிங்கை ரசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நான் வந்து கண்ணாடி மேலே கால் வைக்கிற மாதிரி இல்லை, ஆகாயத்தில் நடக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. கண்டிப்பாக நான் அனுபவிக்கிறத நீங்களும் அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்றேன். நான் ஃபீல் பண்ணுறதை நீங்களும் ஃபீல் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்கு தான் நம்ம வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கோம். நீங்கள் கண்டிப்பாக வாங்க, இதெல்லாம் விசிட் பண்ணுங்கள் கைஸ். வாழ்க்கையில் எதெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுங்கள். சும்மா ஊருக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு ஊருக்குள்ளேயே செலவு பண்ணிக்கிட்டு லைஃப்பை என்ஜாய் பண்ணாமல் விட்றாதீங்க. வாழ்க்கையில் இதெல்லாம் கட்டினது நம்மளுக்காக தான். என்ன ஒன்று, எல்லாமே காசு. ஏர்ன் பண்ணி செலவு பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஃபாலோவர்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து சில பீப்புள்ஸை வந்து நான் தேர்ந்தெடுத்து என்ன பண்ண போகிறேன், என்னுடைய யூடியூப்ஸை பார்க்குறவங்க, எனக்கு கமெண்ட் பண்ணுறவங்க, ஸோ இவங்கெல்லாம் நான் தேர்ந்தெடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் சூஸ் பண்ணி நான் வந்து எவ்ரி மந்த் ஒரு ஆளை நான் வந்து என்னோடய வெளியே கூட்டிகிட்டு போகலான்னு நான் பார்க்குறேன். ஸோ அவங்களுக்கு வந்து நான் ஹெல்ப் பண்ணலான்னு பார்க்குறேன். அவங்களும் இந்த ஊரை சுற்றி பார்க்குறதுக்கு, ஸோ அவங்களுக்கு டிக்கெட்ஸ் அண்ட் ஹோட்டல்ஸ் இதெல்லாம் நான் அரேஞ்ச் பண்ணலான் இருக்கேன். ஏன்னா வந்து நானும் கஷ்டப்பட்டு தான் வந்தேன். ஸோ அந்த கஷ்டம் எனக்கும் தெரியும். அதனால நான் இப்போ என்ன பண்ணலான்னு பார்க்குறேன், யாரையாவது மந்த்லி ஒரு ஆளை சூஸ் பண்ணி ஸோ அவங்களுக்கு நான் செலவு பண்ண போகிறேன். ஸோ அவங்க படுற ஹாப்பினஸில் நானும் பங்கெடுத்துக்க போகிறேன். ஸோ இதெல்லாம் நான் பண்ணலான்னு பார்த்துட்ருக்கேன். ஸோ பண்ண போகிறேன். அண்ட் கைஸ் கீப் சப்போர்ட். ஏன்னா நீங்கள் பார்க்கணுன்றக்காக தான் நான் ஒவ்வொரு வீடியோவும் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ கீப் இன் டச் கைஸ். எப்போவுமே வந்து டச்சில் இருங்க. கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ யார் எனக்கு அதிகமாக அடிக்கடி நான் வந்து என்னுடைய வீடியோஸை பார்க்குறாங்களோ, அவங்க கமெண்ட் பண்ணுறாங்களோ, ஸோ அவங்களுக்கு வந்து நான் சூஸ் பண்ணி நான் கூட்டிகிட்டு போக போகிறேன். ஸோ அவங்க எந்த கண்ட்ரி லைக் பண்ணுறாங்களோ அந்த கண்ட்ரிக்கு நான் கூட்டிகிட்டு போக போகிறேன். அதே மாதிரி அந்த கண்ட்ரியை நானும் விசிட் பண்ண போகிறேன். அவங்களுக்கு ஒரு நான் பார்க்காத கண்ட்ரி ஒரு 2-3 கண்ட்ரிஸ் நான் கொடுக்க போகிறேன். ஸோ அந்த கண்ட்ரியில் அவங்க எந்த கண்ட்ரிஸை சூஸ் பண்ணுறாங்களோ அந்த கண்ட்ரியை நான் சூஸ் பண்ணி நான் போக போகிறேன். அண்ட் அவங்களுக்கும் நான் செலவு பண்ண போகிறேன். ஸோ மந்த்லி 1 பர்சன் ஓகே, இல்லை 2 months 1 பர்சன். ஸோ அதை மட்டும் பண்ணலாம். இந்த வியூ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ ஐலாண்ட் டாப் வந்துட்டோம். ஸோ இங்கே தான் ஸ்கை வாக் இருக்குது. அங்கே ஸ்கை வாக் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம இங்கே சாப்பிட போகிறோம். லன்ச் முடிச்சு ஆல்மோஸ்ட் ஈவினிங் ஆயிடுச்சு. பட் லன்ச் எடுக்கணும், நான் லன்ச் இன்னும் எடுக்கலை. ஸோ ரெய்னி வேறு, மழை வேறு. ஸோ டோட்டல் சிட்டி இங்கேருந்து பார்க்கும்போது அவ்வளோ சின்னதாக தெரியுது. கார்த்திக் சொன்ன மாதிரி நம்ம லைஃப்பும் அப்படி தான். கிட்டே இருந்து பார்க்கும்போது பெருசாக தெரியும், லாங்கில் இருந்து பார்க்கும்போது எல்லாமே சின்னதாக தெரியும். ஸோ லைஃப்பை ஈஸியாக ஹேண்டில் பண்ணுங்கள், ஹாப்பியாக ரன் பண்ணுங்கள். எதுவுமே நிரந்தரம் இல்லை வாழ்க்கையில், எதுவுமே நிரந்தரம் இல்லை. உண்மையான அன்பு மட்டும்தான் நிரந்தரம். நீங்கள் அதை மட்டும் தேடி போங்க. அண்டு உங்கள் மேலே இருக்க பீப்புளுக்கு இருக்கிற லவ்வை ஃபீல் பண்ணுங்கள். அண்டு உங்களை எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி சில விஷயங்களை பண்ணுங்கள். ஆனால் நம்ம பீப்புளுக்காக சேஞ்ச் ஆக தேவையில்லை. நீங்களாக இருங்க. நீங்களாக இருந்தீங்கன்னா எல்லாருமே உங்களை லைக் பண்ணுவாங்க. ஸோ ஸ்கை வாக் தான் நம்ம பண்ண வந்திருக்கோம். ஸ்கை வாக், திஸ் இஸ் த பிளேஸ். இதில் நம்ம வந்து நடக்க போகிறோம். ஸோ அங்கே கேமராமேன் இருக்கார், கேமரா எடுக்க போகிறாரு. ஸோ இப்போ நான் அதில் நடக்கிறேன். நம்ம மட்டும் தனி, அலோன், நோபடி கம் இன்சைட். ஐ எம் த கிங் மேக்கர். டேய் இப்போ தான் சொல்லிகிட்ருக்க, குறுக்க நடந்து போகிறான் பாரு, பிளடி ராஸ்கல். இப்போ தான் சொல்லிகிட்ருக்கேன், குறுக்க நடந்து போயிட்டுருக்கேன். ஸோ திஸ் இஸ் த பிளேஸ். நம்ம அங்கே தான் நின்றுட்டுருக்கோம். எங்கேயாவது ஒழுங்காக ஒரு கேமராமேனை வச்சு வீடியோ எடுக்க விட்றானுங்களா? ஸோ எங்கேயுமே வந்து நம்மளுக்கு வந்து கேமரா அலௌடு இல்லாத இடத்துலையும் நம்மளுக்கு வந்து அலௌடு வாங்கியிருக்கோம். அந்த அளவுக்கு. ஸோ
ஐ லவ் மலேசியா, ஐ லவ் பெனாங். ஸோ இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இங்கே பாருங்கள் சில் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள். சீட்டில் உட்காந்துட்டு சில் பண்ணிக்கிட்டு நல்லா பாட்டு பாடிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு. ஸோ எவ்ரி டைம் டிஃப்ரெண்ட் ஃபீலிங் பிரதர், எவ்ரி டைம் டிஃப்ரெண்ட் ஃபீலிங். ஸோ ஹாப்பியாக வச்சுருக்கேன் மைண்டை. ஸோ சந்தோஷமாக இருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அடுத்து இப்போ ஸ்கை வாக் பண்ண போகிறேன். அதுக்கு சேஃப்டி ஸ்கை வாக் முடிச்சாச்சு, அவுட் சைடில் நடக்க போகிறேன். ஸோ அதுக்கு சேஃப்டி, அதுக்கு பெல்ட்டு தான் நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதை போட்டுட்டு நான் நடக்க போகிறேன். ஓகே பாருங்கள், சின்ன பிள்ளைங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருக்குது பாருங்கள். தட் இஸ் ஃபாரின் கிட்ஸ். தட் இஸ் அதாவது அவங்களுடைய குழந்தைகளை வந்து த்ரில்லிங்கில் வந்து என்ன சொல்கிறது, சின்ன வயசுலேருந்தே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கான்செப்டை பண்ண சொல்லி இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லி அவங்களுக்கு புஷ் பண்ணி ஸோ பண்ணும்போது அந்த பிள்ளைங்க வந்து ஸோ நல்லா வளருங்க. ஸோ அதை நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கணும். இந்த மாதிரி நான் டான்ஸ் ஆடிக்கிட்டு போகிறேன் பாருங்கள், ஒரே ஜாலியாக. ஸோ அந்த பசங்களோட அம்மா இருக்கிறதுனால வந்து அந்த பசங்களுக்கு பயம் தெரியல, தைரியமாக நடக்கிறாங்க. ஸோ பயன்றதுலாம் எதுவும் கிடையாது போத, பயம்லாம் எதுவும் கிடையாது, யாருக்கும் வந்து பயம்லாம் கிடையாது. ஜஸ்ட் த்ரில்லிங். உங்களுக்கு அவ்வளோ சேஃப்டிஸ் எல்லாமே இருக்கும். கீழே விழுந்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து அந்த கயிறு இருக்குது, ரோப்பு இருக்குல்ல. ஸோ அதுக்கு மேலே வந்து நெட் இருக்குது. நெட்டையும் தாண்டி விழுந்தீங்கனாலும் தப்பிச்சிடலாம், கவலைப்படாதீங்க, எப்படியும் காப்பாற்றிடுவானுங்க. அதையும் மீறி நம்ம போகணுன்னு இருந்துச்சுன்னா போய் தான் சேரணும், அதனால் கவலைப்படாதீங்க, அப்படிலாம் போயிட மாட்டோம். ஸோ அவ்வளோ சேஃப்டியோடு தான் வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கு தான் சார்ஜ் பண்ணுறாங்க, அதுக்கு தான் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. ஸோ நான் இப்போ தனியாக வாக் பண்ணணுன்னு தான் நினச்சேன். சரி, அதோட டீமோட ஒரு டீம் இருந்துச்சு சார், அதனால் வந்து அவங்களோட சேர்ந்து வாக் பண்ணியாச்சு. தனியாக வாக் பண்ணணுன்னு நினச்சேன். இன்றைக்கி வந்து க்ரௌடு. ஸோ தனியாக கேட்டேன். தனியாக கேட்கும் போது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி க்ரௌட் சார், ஸோ பிஸி டைம், ஸோ எங்களால் பண்ண முடியாது அப்படின்றாங்க. ஸோ அவங்க நம்மளோட சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கணும்னு வேறு கேட்டாங்க. ஓகே, அவங்க ஃபேமிலியோடு சேர்ந்து நம்மளுடைய ஃபோட்டோவும் எடுத்தாச்சு. அவர் கேட்குறாரு உங்களுக்கு தனி ஃபோட்டோ வேணுமான்ட்டு. நான் சொல்லிட்டேன் எனக்குலாம் அதெல்லாம் வேண்டாம், எனக்கு ஃபுல்லாக கேமராமேன் இருக்கானுங்க, எனக்கு 4 பக்கம் கேமராமேன் இருக்கானுங்க, அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கேமராமேனை பாருங்கள். ஸோ அவருடைய என்டர்டெயின்மெண்ட்டை விட்டுட்டு, ஸோ அவர் பண்ண வேண்டிய என்டர்டெயின்மெண்ட்டை விட்டுட்டு ஸோ எனக்காக விழுந்து எடுக்கிறாரு. அவருக்கு வந்து நான் எவ்வளோ மணி கொடுத்தாலும் வந்து பத்தாது போல இருக்குது, அந்த அளவுக்கு ஒரு ஹார்ட் ஒர்க்கு. வரியா. ஸோ அந்த மாதிரி நல்ல ஒரு கேமராமேன். அவருடைய ஃபுல் அண்ட் ஃபுல் எஃபோர்ட் தான் இந்த வீடியோ. அண்ட் சம்டைம்ஸ் ஐ ஆம் த கேமராமேன், சம்டைம் ஹீஸ் அ கேமராமேன். இந்த மாதிரி என்ன சொல்கிறது, சில வீடியோஸ்லாம் வந்து கிளாரிட்டி இல்லை அப்படின்னு சொன்னால் கேமராமேன் வந்து ஒழுங்காக இது பண்ணலன்னா நானே வந்து எடுத்து கொடுப்பேன். ஸோ இதெல்லாம் பண்ணுங்கள், இப்படி பண்ணுங்கள், அப்படி பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு. ஸோ லாங் டைம் கேமரா ஹேண்டிலிங்கில் அனுபவம். ஆனால் இப்போ நம்ம வந்து கேமரா ஹேண்டில் பண்ணுறதில்ல, நம்மளுக்கு கேமராமேன் இருக்கிறதுனால நம்ம கேமரா ஹேண்டில் பண்ணுறதில்ல. ஸோ அங்கே பாருங்கள் வியூ எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ முன்ன படம்லாம் பண்ணோம், நிறையா படங்கள் பண்ணோம். அண்ட் அது நம்மளுக்கு வந்து டிஸ்காம் பண்ணதுனால வந்து நம்ம என்ன சொல்கிறது, ப்ரொடக்ஷன் வந்து நம்மளுக்கு பண்ண தெரியும், கேமரா ஹேண்டில் பண்ண தெரியும். பட் என்னென்னா நம்ம எனக்குன்னு ஒரு ஃபீல்டை சூஸ் பண்ணி நான் போனேன். ஸோ ஃபிட்னஸ் ட்ரெய்னர். அதனால் நான் படித்த விஷயத்த என்னால் பண்ண முடியல. ஸோ இப்போ நம்ம வந்து அதை நம்ம லாகாக போட்டு நம்ம பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறோம். ஆல்மோஸ்ட் நம்ம வெளியே நடந்துட்டோம், நல்லா ஃபேண்டாஸ்டிக் த்ரில்லிங்காக இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான், இதுக்கு மேலே போக முடியாது, இதுக்கு மேலே போகல, அது எண்டட். ஸோ அதனால் வந்து கேமராமேன் தப்பாக கேமரா பிடிக்கிறாரு. ஸோ அதனால் வந்து கேமரா ஒழுங்காக திருப்புங்க அப்படின்னு சொல்கிறேன்.
ஸோ ஏன்னா கஷ்டப்பட்டு வீடியோ அங்கே பாருங்க கிளுக்குன்னு நான் ஆடுறேன். ஆக்சுவலி ஐயோ என்னை காப்பாற்றுங்க. ஹைட் அவ்வளோ ஹைட்டு. ஸோ போடா உனக்காவது ஒரு உருண்டை உருளுது, எனக்கு அடி வயிற்றுல 2 உருண்டை உருளுதுன்ற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து திரும்பி அந்த லெஃப்டில் போய்கிட்டு இருக்கோம். பாருங்கள், லெஃப்ட்டுக்குள்ளேயே டிவி பிரதர், லெஃப்ட்டுக்குள்ளேயே டிவி. ஸோ அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சு, வெளியே வந்தாச்சு. ஜாக்கி சான் அண்ட் ப்ரூஸ் லீ மை ஃபேவரட், அண்ட் ஜாக்கி சான் ஆல்சோ மை ஃபேவரட். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனா ஓகே, நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். தலைவன் மாதிரி வரலையா? சரி, தளபதி மாதிரியா தளபதி மாதிரியா ட்ரை பண்ணி பார்ப்போம். 2மே வரல, வந்து தொலைங்கடா. ஸோ அப்புறம் வெளியே வந்துட்டுருக்கோம். ஓகே பிரதர், see you guys. அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். ஜுராசிக் பார்க் வீடியோஸ் உங்களுக்கு சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணுறேன். டேக் கேர்.